இப்பந்தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. பஞ்சாயத்தை வச்சு ரொம்ப நாள் ஆச்சேன்னு நினைச்சேன். நல்ல வேலை, பஞ்சாயத்தை கூட்டிட்டாளுங்க. என்ன பொக்கவாய் தாத்தா ரொம்ப சிரிக்கிது? பஞ்சாயத்து வச்சா உங்களுக்கு சந்தோஷமா? ஆமாப்பா, பஞ்சாயத்துல தான் பொம்பளை எல்லாம் சண்டை போட்டு மண்டைய உடைச்சிட்டு கிடப்பாளுங்க. அது பார்த்தா நல்ல ஜாலியா இருக்கும். நம்மளுக்கு நல்ல நேரம் போகும். வீட்டுல இருந்தா கூட இப்படி எல்லாம் நேரம் போவாதுப்பா. இங்க வந்தா நல்லா சூப்பரா இருக்கும். பொம்பளைங்க சண்டை போடுறத பாக்குறது உங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கும்? நீ முன்ன பின்ன பஞ்சாயத்துக்கெல்லாம் போயிருக்கியா இல்லையா? போய் பார்த்தா தானே தெரியும். அதுல இருக்கிற சந்தோஷமே தனிப்பா. அப்படியா? சந்தோஷமா இருக்குமாக்கும். சரி, அதான் இன்னைக்கு வந்துட்டேன்ல, எப்படி இருக்குன்னு பாக்கேன். முதல்ல எல்லாம் எங்க ஊர்ல அடிக்கடி பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கும்பா. இப்ப இந்த என்னன்னு தெரியல, இவளுகெல்லாம் திருந்திட்டாளுகளான்னு தெரியல. பஞ்சாயத்தையே கூட்டம் அடைக்காளுக. வாழ்க்கையே ஒரே போரா அடிக்கி. இவளுக்கு எல்லாரும் நல்லா உட்கார்ந்துருக்காளுங்க, நம்மள மட்டும் இப்படி நிக்க விட்டுட்டாளுகளே. இவளுகளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அதானே, இவளுகெல்லாம் நல்லா உட்கார்ந்துருக்காளுங்க, நம்ம மட்டும் உட்கார கூடாதோ? நம்மள மட்டும் நிக்க வச்சுட்டானுங்க. இந்த ஆரஞ்சு மண்டையன் தான் சொன்னா, தலைவர் நம்ம 2 பேரும் நின்னுகிட்டே இருக்க சொன்னாருன்னு. எதுக்குன்னு தெரியலையே. பஞ்சாயத்தே உங்க மேலே தானே, அதனாலதான் உங்களை நிக்க சொல்லியிருக்காங்க. என்னது பஞ்சாயத்து எங்க மேலையா? நாங்க என்ன தப்பு பண்ணோம் எங்களை பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறதுக்கு? எவாடி அவ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நிக்க வச்சது? ஏன்ட்ட எதுக்கு கத்திட்டு கிடைக்கீங்க? தலைவர் வந்து என்ன ஏதுன்னு சொல்லுவாரு, அவர்கிட்ட கேளுங்க. வரட்டும் வரட்டும், அந்த தலைவர் வரட்டும், அவர்கிட்டயே கேட்டுக்கிடுதேன். என்ன தாத்தா மறுபடியும் திரும்பி உட்காந்துட்டீரு? என்ன சொல்ல போறீரு? அது நான் வந்து பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு முக்கியமா 2 காரணம் இருக்குப்பா. 2 காரணமா? அது என்னது? ஒண்ணு வந்து பொம்பளையில பஞ்சாயத்துல சண்டை போட்டு மண்டைய உடப்பாளுக, அதுதான் காரணம். அதான் அப்பதே சொல்லிட்டீங்கல்ல, வேற என்ன? 2வது காரணத்தை சொல்லணும்லப்பா. சொல்ல வேண்டாம்னு சொன்னா மட்டும் உடவா போறீரு? சரி சொல்லுங்க. 2வது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி பஞ்சாயத்து பிறகு கூட்டம் கூடுற இடத்துகள்ல வந்தா தான் என் மங்கம்மாவை பார்க்க முடியும். அதுக்கு தான் வந்தேன். என்னது ஏன் மங்கம்மாவா? ஆமல, உனக்கு தெரியாதா? மங்கம்மா தான் என் கேர்ள் ஃப்ரெண்டு. யோ தாத்தா, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அக்காவை பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீரு? நான் உண்மையை தானல சொன்னேன். யோ தாத்தா, நீர் பேசுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. இது எங்க அக்காட்ட சொல்லி கொடுக்கேன். ஏக்கா இங்க பாருக்கா, இந்த பொக்கவாய் தாத்தா உன்னைய பார்த்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லுதாரு. ஏல கோழி முருகா, அவன் ஒரு காமெடி பீஸு. அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத, அவன் ஒரு கிறுக்கு பைய. என்ன பொக்கவாய் தாத்தா, 2 பக்கமும் பம்பு செட்ல வடிகிற மாதிரி தண்ணி அப்படியே சோறு சோறுன்னு வடியுது. போல தூர, நானே வருத்தத்துல இருக்கேன். ஏன் மங்கம்மா என்னைய பார்த்து காமெடி பீஸ்ன்னு சொல்லிட்டாளே. என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு, இந்த தலைவர் இன்னும் காணும்? வரட்டும், இன்னைக்கு தலைவர் 2ல 1 பாத்துருதேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே பஞ்சாயத்தை கூட்டுவாரு. எல்லாத்துக்கும் இந்த லட்சுமி குண்டமா தான் காரணமா இருப்பா. இவளுக்கு நான் 300 ரூபா கொடுக்கலன்னு வெறும் 300 வாவாய்க்காக என்னைய கொண்டு வந்து பஞ்சாயத்துல இப்படி நிக்க விட்டுட்டாளே. முருகேசா, அழுகையை நிறுத்து. தண்ணி இங்க வரைக்கும் தெறிக்கி. மங்கம்மா, ஏ அப்பா, நான் என்ன செத்தா போயிட்டேன்? உயிரோட தானே இருக்கேன். மங்கம்மா மங்கம்மான்னு இப்படி அழுதுட்டு கிடக்க. சரி சரி, நீ என் ஃப்ரெண்டு தான், ஒத்துக்கிடுதேன். ஏல கோழி முருகா, கேட்டியா? நல்ல கேட்டுக்கோ. மங்கம்மா எப்படி சொன்னா பாரு, நான் தான் அவ பாய் ஃப்ரெண்டுன்னு. எனக்கு நல்ல காது கேட்கும். எங்க அக்கா சொன்னது நல்ல காதுல விழுந்துச்சு. எங்க அக்கா வந்து முருகேசா ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னா, பாய் ஃப்ரெண்டுன்னு ஒன்றும் சொல்லல. செல்வி ஆண்டி, வயிறு ரொம்ப பசிக்கி, சாப்பிட ஏதாட்டும் வச்சிருக்கீங்களா? அடியே குதிரவாளு, நான் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கேன், என்னையெல்லாம் கடுப்பேத்தாத. கடுப்பெல்லாம் ஏத்தல செல்வி ஆண்டி, வயிறு ரொம்ப பசிக்கு பாத்தீங்களா, அதான் சாப்பிட ஏதாட்டும் இருக்கான்னு கேட்டேன். இருந்தா கொடுங்களே. அடியே திமிர் பிடிச்சு போய் அலையாதீங்க டி, என்னைய பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுது? இப்ப எதுக்கு சிம்ரன் மேல கோவப்படுதீங்க? சாப்பிட ஏதாட்டி இருக்கான்னு தானே கேட்டா, இருக்குன்னு இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு எதுக்கு அவட்ட வந்து கத்திட்டு கிடக்கீங்க? அடியே முத்துன முருங்கக்கா, நீ இவளுக்கு சப்போர்ட் அடிச்சுக்கிட்டு வாரியோ? இருட்டி, உன்னை 2 உடைச்சு குழம்புல போட்டு கொதிக்க வைக்க. தின்ன மீனுக்கு துட்டு கொடுக்க துப்பு இல்ல. நீங்களாம் என்கிட்ட சண்டை போட வந்துட்டீங்க. அங்கிட்டாம திரும்பி நில்லுங்க. பாத்தியா ராதா,
இவளுகெல்லாம் எப்படி பேசுதாளுகன்னு. இவளுகெல்லாம் பேசுறதுக்கு யார் காரணம்? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். நீ மட்டும் மீன் திங்காம இருந்திருந்தீன்னா இதெல்லாம் எனக்கு தேவையா? இவளுகிட்ட இப்படி எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு என்ன அவசியமா? என்ன செல்வி, என்னைய சொல்லுத? நான் மட்டுமா மீன் தின்னேன், நீ திங்கலையோ? மீன் நல்லா இருக்கு, இன்னொரு தட்டு வாங்கி திங்க போறேன் அப்படின்னு கேட்டு கேட்டு வாங்கி தின்னது யாரு? நீ தானே? முதல்ல சொன்னனே 50 ரூபா தான் இருக்கு, அதுக்குள்ள ஏதாட்டு வாங்கி தின்னுட்டு போவுன்னு. நீ கேட்டியா? நீ பெரிய இவா மாதிரி, பெரிய லார்டு லபக்குதாசு மாதிரி மீன் மட்டும்தான் திம்பேன்னு குதிச்சுக்கிட்டு நின்னல்ல, அதுக்கு தான் இங்க கொண்டு வந்து நிக்க விட்டுருக்காளுக. என்ன இழிச்சக்கா, இவளுகளே 2 பேரும் சண்டை போட்டு கிடக்காளுக. இந்த தலைவர் வாரதுக்குள்ள இவளுகளே சண்டை போட்டு 2 பேரும் மண்டையை உடைச்சி ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துருவாளுகன்னு நினைக்கேன் டி. இங்க பாரு செல்வி, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருந்துச்சு. நீ என் ஃப்ரெண்டாச்சே, சரி நல்ல மீன் திங்கட்டுமேன்னு ஆசைப்பட்டு உன்னை கூட்டிட்டு போய் திங்க வச்சேன். நல்ல பிஸ்கெட் மாதிரி இருக்குன்னு பிச்சு பிச்சு முழுங்குனல்ல, நல்ல முழுங்கிட்டு இப்போ வந்து என் மேல எல்லா பழியையும் போடுதியோ? இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் செஞ்சிருக்க கூடாது ராதா. ஒழுங்கா இருந்த 50 ரூபாய்க்கு ஒரு சோத்தை வாங்கி ஆளுக்கு பாதியா தின்னுட்டு போயிருந்தோம்னா இதெல்லாம் தேவையா? இவளுக்கு முன்னால இப்படி பஞ்சாயத்துல வந்து நம்ம கையை கட்டி நிக்கணும்னு அவசியமா? இவளுக்கு என்ன பேச்சு பேசுதாளுக்கு பாத்தியா? சரி செல்வி, கோவப்படாத, என்னைய மன்னிச்சிரு. தப்புலாம் என் மேலதான். சரியா? நம்ம 2 பேரும் சண்டை போட வேண்டாம். நம்ம சண்டை போட்டா இவளுக்கெல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாளுக. தலைவர் வரட்டும், என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவெடுப்போம். அதுவும் சரிதான் ராதா, தலைவர் வரட்டும், அவர் வந்த பிறகு பேசிக்கிடுவோம். தலைவரே வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தலைவரே, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட சரியே இல்ல. என்னம்மா சரியில்லை? வணக்கம் சொன்னது ஒரு குத்தம்மா? நான் ஒன்னும் வணக்கம் சொன்னதை பத்தி பேசல. எங்களை கொண்டு வந்து இங்க நிக்க வச்சிருக்கீங்களே, அதை பத்தி தான் பேசுதேன். பஞ்சாயத்துல தலைவர்கிட்ட மரியாதையா பேசணுமா? நான் இதை பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒழுங்கா மரியாதையா பேசலன்னு வச்சுக்கோங்களேன், தண்டனை பயங்கரமா இருக்கும். தலைவரே, ரொம்ப நேரமா நின்றுகிட்டு இருக்கீங்க, கால் வலிக்க போகுது, உட்காருங்க தலைவரே. ஆட்டும்மா, உட்காருதேன். ஏக்கா எல்லாரும் வந்தாச்சா? பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாமா? பஞ்சாயத்தை கூட்டின ஆட்களும் வந்தாச்சு, பஞ்சாயத்துல நிக்க வேண்டிய ஆட்களும் வந்தாச்சு. பிறகு என்ன, யார் வரணும் உனக்கு? இல்லக்கா, வழக்கமா பஞ்சாயத்தை ஆரம்பிக்கும் போது கேட்போம்ல, அதே மாதிரி கேட்டேன். வழக்கமாக இதெல்லாம் தலைவர் தானே கேட்பாரு, இன்னைக்கு என்ன நீ கேட்க? அவர் பேச மாட்டாரோ? ஏக்கா, தலைவர் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான மூடில் இருக்காருக்கா, அதனால அனாவசியமா எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியால ஆரஞ்சு மண்டையா, தலைவர் எதுக்கு சந்தோஷமா இருக்காராம்? ராணி அக்காவுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, 10 நாள் கழிச்சு தான் வருவாங்களாம். அடி தூளு, தலைவரே ஒரே கொண்டாட்டம் தான் போல, சந்தோஷமா இருக்கீரோ? அட கடவுளே, நேற்று தான் இந்த நெட்டச்சி தலைவருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு என்னடான்னா அந்த பிள்ளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுன்னு இவர் சொல்லுதாரு. என்ன நடக்குன்னு தெரியலையே, எதுவும் திட்டத்தை போட்டு பிரிச்சு விட்டாளுகளா? சரிம்மா, நம்ம பஞ்சாயத்து கதையை மட்டும் பேசுவோம். என் சொந்த கதையெல்லாம் பற்றி இங்கே பேச வேண்டாம், சரியா? பஞ்சாயத்து என்ன, அதை பற்றி பேசுங்க. தலைவரே, இருந்தாலும் இது அப்படியே சும்மா விடக்கூடாது தலைவரே. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும், அதனால எங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரியாணி வாங்கி தரணும். ஏம்மா, இப்போந்தாம்மா சொன்னேன் சொந்த கதையெல்லாம் இங்கே வந்து பேச வேண்டான்னு. பஞ்சாயத்தில் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்கம்மா, இல்லைன்னா உங்களுக்கும் தண்டனை கிடைக்கும். அடியே நெட்டச்சி, பேசாம இரு. எதுக்கு எடுத்தாலும் ஏன் வாயவே மூடுங்க. அவர்கிட்ட ஒரு பிரியாணி வாங்கி தர முடியல, நீங்களாம் பேச வந்துட்டீங்க. ஏட்டி, அவர் எங்க போயிட போறாரு? எங்க பார்த்தாலும் இங்க தானே ஊருக்குள்ள சுத்தி சுத்தி அலைவாரு. பிரியாணி எப்படியும் வாங்கி தின்றலாம், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இப்போ சொன்னீங்களே, இது நியாயமான பேச்சு. இப்போ நான் அமைதியாக இருக்கேன். இன்னைக்கு பஞ்சாயத்து வந்து ராதா மேலையும் செல்வி மேலையும்மா. பஞ்சாயத்தை கூட்டினது லட்சுமி. எனக்கு அப்பமே தெரியும் இந்த குண்டமால பஞ்சாயத்தை கூட்டி இருப்பான்னு. இப்ப உறுதியாயிட்டுல. தலைவரே, நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு எங்களை பஞ்சாயத்துல கொண்டு வந்து நிக்க விட்டுருக்கா அந்த லட்சுமி? ஏம்மா, லட்சுமி வந்து உங்க 2 பேர் மேலேயும் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னா, நீங்க 2 பேரும் நேற்று லட்சுமி கடைக்கு போயிருக்கீங்க, போய் நல்ல மீனை தின்னுட்டு துட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு போயிருக்கீங்க. அந்த துட்டை வாங்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து. என்னது, நாங்க லட்சுமி கடையில போய் தின்னமா? நாங்க அவ கடை பக்கமே போவே இல்லையே. அடி பாவிகளா, கடைக்கு வரவே இல்லையா? மீன் மட்டும்தான் வேணும்னு தட்டு தட்டா மீன் முழுங்கிட்டு கடைக்கு வரவே இல்லைன்னு இப்படி புழுவுதாளுகளே. தலைவரே, இவளுக்கு போய் சொல்லுதாளுக, நம்பாதீங்க. தலைவரே, கடைக்கு இவளுக்கு வந்தாளுக, மீன் தின்னாளுக, துட்டு கொடுக்காம போயிட்டாளுக, அதான் உண்மை. நானும் அந்த இடத்துல இருந்தேன். ஏம்மா, உண்மையை சொல்லுங்கம்மா, நீங்க 2 பேரும் நேற்று லட்சுமி கடைக்கு போனீங்களா இல்லையா? அதான் சொன்னனே, காது கேட்கா இல்லையா? நான் தான் போவே இல்லைன்னு சொல்லுதனே. ஏம்மா, நீங்க 2 பேரும் கடைக்கு போய் சாப்பிட்டதுக்கு சாட்சி இருக்குமா?
யாரு சொன்னா? இந்த இளிச்சவா தானே சொன்னா. இவ அவ கூட்டாளி, அதனால அவ என்ன சொன்னாலும் இவ சால்ற தட்டுவா. அவங்க ரெண்டு பேரும் சொல்றதை கேட்டுக்கிட்டு எங்க மேல நீங்க பஞ்சாயத்து கூட்டிருக்கீங்களோ? இல்லம்மா, வேற ஒரு சாட்சி இருக்கு. வேற என்ன சாட்சி இருக்கு? கொண்டு வந்து நிக்க வைங்க பாப்போம். போய் சொல்லுதீரோ? ஏம்மா, நான் தாம்மா அந்த சாட்சி. என்னது? நீங்க தான் சாட்சியா? நீர் எப்ப அங்க வந்தீரு? என்ன எப்ப பாத்தீரு? நான் தாம்மா சாட்சி. ஆனா நான் வந்து நேர்ல கண்ணால பார்க்கல, கேமரால பார்த்தேன். கேமரால பாத்தீரா? பொம்பளைங்க எங்க போனாலும் அப்படியே படம் முடிச்சுக்கிட்டு அலைதீரோ? அப்படியெல்லாம் இல்லம்மா, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. அன்னைக்கு லட்சுமி காணாம போயிட்டால, அவளை 2 பேர் கடத்திட்டு போயிட்டானுங்க. இப்படியே போனா பொம்பளைங்களுக்கு இந்த ஊர்ல பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லி நான் தான் ஊரு பூரா சிசிடிவி கேமரா மாட்டி வச்சிருக்கேன். அதுல தான் பார்த்தேன். லட்சுமி கடைக்கு நேரா ஒரு கேமரா இருக்கு. நீங்க போனது, சாப்பிட்டது, சண்டை போட்டது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அட கடவுளே, இப்படி கொத்த மாட்டிக்கிட்டனே, என்ன செய்ய? சரி, ஏதாட்டும் ஒண்ணு சொல்லி சமாளிப்போம். சரி, நான் போனேனே வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இப்போ? அப்ப போனேன்னு ஒத்துக்கிடுதியாம்மா? ஆமா, நானும் செல்வியும் போய் சாப்பிட்டோம். இப்போ அதுக்கு என்ன? சாப்பிட்டேன்னு ஒத்துக்கிடுத, ஆனா துட்டு கொடுக்க மாட்டியோ? சாப்பிட்ட பொருள் நல்லா இருந்துச்சுன்னா துட்டு கொடுத்துருக்க போறேன். அவ கொடுத்த மீன் ஒண்ணுலயுமே உப்பு உரப்பு ஒண்ணுமே இல்ல, சப்புன்னு இருந்துச்சு. அந்த மீன் தின்னுட்டு எவ துட்டு கொடுப்பா? அதனாலதான் துட்டு கொடுக்க முடியாதுன்னு சண்டை போட்டேன். ஏம்மா, பொய் சொல்லாதம்மா. லட்சுமி எப்படி சமையல் பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சாப்பாடை நானும் தான் சாப்பிட்டேன். நானும் பொரிச்ச மீன், மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு தாம்மா வந்தேன். நீ பொய் சொல்லுதேன்னு ஊருக்கே தெரியுது. அவ கொள்ளையடிக்கா? ஒரு மீன் 50 ரூபா சொல்லுதா? அதுக்கு நான் துட்டு கொடுக்க முடியுமா? ஏம்மா, கொஞ்சமாட்டு மனசாட்சியோட பேசுமா. அந்த மீன் நீ ஹோட்டல்ல போய் தின்னேன்னு வச்சுக்கோயேன், 200 ரூபா 300 ரூபா சொல்லுவாங்கம்மா. இவ வெறும் 50 ரூபாய்க்கு கொடுக்கலன்னு சந்தோஷப்படு. நல்லா வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. சாப்பிட்டதுக்கு துட்டு கொடுக்கறதுக்கு இப்படி கணக்கு பாக்கீங்க. அப்புறம் எதுக்குமா சாப்பிடுதீங்க? அவ மீன் நல்லா இல்ல, அதனாலதான் நான் துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதேன். சரி, உன் கதைக்கே வாரேன். மீன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு மீன் தின்னுட்டு எந்திரிச்சு போக வேண்டிதானே? எதுக்கு 6 மீன் தின்ன? நீ 6 மீன், அவ 6 மீன் தின்றுருக்கீங்க. நல்லா இல்லாம தான் 6 மீன் தின்னியோ? அது மொத மீன் நல்லா இல்லையா, 2வது மீன், 3வது மீன், 4வது மீன் நல்லா இருக்கும்னு தின்னு பார்த்தேன். கடைசியில ஒண்ணுமே நல்லா இல்ல. ஏம்மா, இப்படி எல்லாம் பேசக்கூடாதும்மா. நீ வந்து லட்சுமி கடைக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்க. அவளுக்கு வந்து பெரிய இழப்பு. அதனால நீ அவளுக்கு துட்டு கொடுத்து தான் ஆகணும். இப்படியெல்லாம் விட முடியாது உன்னைய. நீ நிறைய இடத்துல இப்படித்தான் பண்ணிக்கிட்டு அலையுத. உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நானும் கண்டும் காணாதது மாதிரி இருந்துட்டேன். இன்னமும் விட முடியாதும்மா. லட்சுமிக்கு சேர வேண்டிய துட்டை உடனே கொடு. தலைவரே, இந்த ராதாக்கா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமியாருக்கு சூப்பு அது இதுன்னு கொடுத்து கொடுத்து ஏமாற்றி என் கூட சண்டை போட வைக்காக. அந்த பஞ்சாயத்தையும் சேர்த்து முடிச்சு விடுங்க. ஏம்மா, அமைதியா இருமா. முதல்ல ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அடுத்த கதையை அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த கதையை பேச விடு. இங்க பாருங்க தலைவரே, லட்சுமிக்கு 300 ரூபா கொடுக்க முடியாது. முறுக்கு முறுக்கு முறுக்கு, சூடான முறுக்கு, சுவையான முறுக்கு, 10 ரூபா முறுக்கு வாங்குங்கம்மா, நல்லா இருக்கும் முறுக்கு முறுக்கு முறுக்கு. ஏ கடவுளே, இவன் இங்கேயும் வந்துட்டானே. இவன் வந்து தொல்லை பண்ணுதானு தானே பஞ்சாயத்தை வேற இடத்துல மாத்தி வச்சேன். எப்படித்தான் கண்டுபிடிச்சு வாரானோம்மா. வந்து தொலைஞ்சிட்டானே. இன்னமும் பஞ்சாயத்தை நடக்க விட மாட்டானே. முறுக்குக்காரனாச்சி, இவ்வளோ நேரம் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு ஒரே பயமாக இருந்துச்சு. நல்ல வேலை வந்துட்டீங்க. இப்போ தான் எனக்கு மனசையே நிறைஞ்சிருக்கு. அப்படியாக்கா? எனக்காண்டியா காத்துக்கிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் கரெக்டா வந்துருவேன்க்கா. சீக்கிரம் அண்ணாச்சி, முறுக்கு கொடுங்க. சரிக்கா, இந்த தாரேன். ஏம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ணுதீங்க? இது பஞ்சாயத்துமா, இது என்ன சாப்பிட்ற இடமா? எப்போ பார்த்தாலும் பஞ்சாயத்தில் இப்படியே பண்ணுதீங்களே, எதுக்குமா? இங்கே பாருங்க தலைவரே, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே கொஞ்சம் மட்டும் நியாயமாக இருக்கா? ஒரு பஞ்சாயத்துனா ஒரு கலகலன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு ஆடலும் பாடலும் வைக்க மாட்டேங்கிரு, ஒரு பாட்டு கச்சேரி வைக்க மாட்டேங்கிரு. ஏதாட்டும் ஒன்று வச்சா தானே எங்களுக்கு நேரம் போகும். இப்போ இந்த முறுக்குக்கார அண்ணாச்சியாவது வந்திருக்காருன்னு சந்தோஷப்படுங்க. அவரையாவது ஒழுங்கா வந்து விற்க விடுங்க. ஏம்மா, இது பஞ்சாயத்துமா, சினிமா தியேட்டர் கிடையாதுமா. சரி அண்ணாச்சி, விடுங்களே. பிள்ளைல ஆசைப்படுது, ஒரு 4 முறுக்கு தானே, வாங்கி தின்னுட்டு போட்டுமே. சரிம்மா, இந்த ஒரு தடவை போன போதுன்னு விடுதேன். இனிமே இப்படி பஞ்சாயத்தில் எவனாவது முறுக்கு விற்க, பாப்கார்ன் விற்க, சமோசா விற்கன்னு வந்தான்னு வச்சுக்கோங்களேன், பிறகு எல்லாருக்கும் தண்டனை கொடுப்பேன். சரி சரி, இந்த பஞ்சாயத்தில் முதல்ல முறுக்கு விற்க விடுங்க. அடுத்த பஞ்சாயத்து கதையை அடுத்த பஞ்சாயத்தில் பார்ப்போம். சரிப்பா, சீக்கிரம் முறுக்கு விற்று தோலை.
சரி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி. இந்த வித்துட்டு போறேன். ஏக்கா யாருக்கெல்லாம் முறுக்கு வேணும்? யாருக்கெல்லாம் முறுக்கு வேணும் கிடையாது, எல்லாருக்குமே வேணும். அப்படியே கூடையோட கொடுத்துட்டு போங்க. ஏக்கா கூடையோட கொடுத்தா 500 ரூபா வரும்க்கா. 500 ரூபா என்ன 500 ரூபா, 1000 ரூபா வேணாலும் வாங்கிக்கோங்க. கூடையோட கொடுத்துருங்க. துட்ட தலைவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஏம்மா நான் எதுக்குமா துட்டு தரணும்? உங்களுக்கு வேணா நீங்க வாங்கி தின்னுங்கம்மா. தலைவரே, நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பஞ்சாயத்துங்கிறது என்ன இடம்? தலைவர் வர்ற இடம், தலைவருக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோன்னா நீங்கள் தான் எங்களுக்கு டீ காபி டிஃபனு எல்லாம் வாங்கி தரணும். உங்கள் வீட்டுக்கு வந்தால் செய்ய மாட்டீங்களா? கொடுத்து தொலைக்கம்மா, கொடுத்து தொலைக்கேன். ஏலே முறுக்கு கூட கொடுத்துட்டு போ, பிறகு வீட்டு பக்கமாக வந்து துட்டு வாங்கிக்கோ. ஆட்டும் தலைவரே, கொடுத்துட்டு போறேன். நல்லதா போச்சு. பிறகு வந்து மொத்தமா 500 ரூபா வாங்கிக்கிடுதேன். ஏக்கா இந்தாங்கக்கா, முறுக்கு கூடயே பிடிங்க. எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துருங்க. சரியா? ஆட்டும் நான் கொடுக்கேன். நீங்க கிளம்புங்க. எங்க பஞ்சாயத்து நடக்கும்போது தொல்லை பண்ணாதீங்க. சரி சரி, போயிட்டு வரேன். அதான் முறுக்கு வாங்கி கொடுத்துட்டேன்ல, பிறவு தின்னுங்கம்மா. முதல்ல என்ன பஞ்சாயத்தை முடிச்சிட்டு கிளம்புதேன். சரி தலைவரே, முதல்ல பஞ்சாயத்து ஆரம்பிங்க. தலைவரே, உங்க செலவுல எல்லாருக்கும் முறுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த முறுக்குல எங்களுக்கு பங்கு இருக்குல்ல, எனக்கு முறுக்கு தரணும். தின்னுமா தின்னு, தாராளமா தின்னு. ஏல ஆரஞ்சு மண்டையா, சும்மா நிக்கிறதுக்கு அவனுக்கு சம்பளம் கொடுக்க. எல்லாரையும் ஒழுங்கா உட்கார சொல்லுல. நெட்டக்கா உட்காருங்கக்கா, உங்களை தான் சொல்லுதாரு. சரி சரி, உட்காருதேன். சரி, இப்ப நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோமா? எங்க சுத்தினாலும் அங்கேயே வந்து நிக்கிறே. தலைவரே, பஞ்சாயத்து தள்ளுபடி பண்ணுங்க. என்னம்மா பஞ்சாயத்தை தள்ளுபடி பண்றதுக்கு இது என்ன ஆடி தள்ளுபடியா? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப தீர்ப்பை மாத்தி சொல்லுங்க. நான் தான் இன்னும் தீர்ப்பே சொல்லலையே. தலைவரே, கடைக்கு போகணும், நேராவது. சீக்கிரம் தீர்ப்பு சொல்லி விடுங்க. சரிம்மா, நீங்க 2 பேரும் பண்ணுன குத்தத்தை ஒத்துக்கிடுதீங்களா? குத்தமா? என்ன குத்தம்? ஏம்மா என்னைய சேரப்படுத்தாதீங்கம்மா. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. 2 பேரும் நேத்து லட்சுமியோட கடையில போய் நல்ல மீனை தின்னுட்டு துட்டு கொடுக்காம போயிருக்கீங்க. அதுதான் உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற குத்தம். ஆமா ஒத்துக்கிடுதோம். ஆனா அவளுக்கு 300 ரூபா கொடுக்க முடியாது. வேண்டாம்மா, நீ 300 ரூபா கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக உனக்கு வேற ஒரு தண்டனை தாரேன். வேற என்ன தண்டனை கொடுக்க போறாரு? எதுவும் பெருசா கொடுத்துட போறாரு? 1 2 பேரும் சாப்பிட்டதுக்கு துட்டை ஒழுங்கா லட்சுமிகிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா 2 பேரும் சேர்ந்து 3 நாளைக்கு லட்சுமி கடையில் சேர பாத்திரத்தை பூரா கழுவி கொடுக்கணும். என்னது, 3 நாளைக்கு கடை பாத்திரத்தை பூரா கழுவணுமா? அதெல்லாம் கழுவ முடியாது. ஏற்கனவே நான் என் கடையில வேற பாத்திரத்தை கழுவிட்டு கிடக்கேன். இங்கேயும் கழுவ முடியாது. தலைவரே, நான் வேணா 300 ரூபாய் கொடுத்துருதேன். அப்படி வாங்க வலிக்கு. ஒழுங்கா 300 ரூபாயை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. ஏன்ட்டெல்லாம் 300 ரூபா கிடையாதுப்பா. நானும் கொடுக்க மாட்டேன். 300 ரூபா கொடுத்தவங்க வீட்டுக்கு போங்க. 300 ரூபா கொடுக்காதவங்க லட்சுமி வீட்டில் போய் அவ சொல்ற கொடுக்குற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு போங்க. அட கடவுளே, இந்த தலைவர் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாரே. என்கிட்ட 300 ரூபா வேற இல்லையே. இப்போ என்ன செய்ய? செல்வி, ஒரு 300 ரூபா கடனா தாயே, நான் பிறகு திருப்பி தாரேன். ஐயோ, என்கிட்ட இல்லையே ராதா. என்கிட்டயே 300 ரூபா தான் இருந்துச்சு. தலைவர் கேட்ட உடனே கொடுத்துருவோன்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு கொடுக்க என்கிட்ட துட்டு இல்லையே. ஐயோ, உன்கிட்டையும் துட்டு இல்லையாக்கும். யார்கிட்டயாவது வாங்கி தாயே. நான் யார்கிட்ட போய் வாங்கம்மா? நீ வேணும்னா நீ கேளு. அடியே, நீ இருக்கிறவளுக்கு யாராவது எனக்கு 300 ரூபா தாங்களே, பிறகு திருப்பி தாரேன். உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நாங்கள் எப்படி உனக்கு 300 ரூபா தருவோம்? அப்படியே கொடுத்தாலும் நீ திருப்பி தருவேன்னு என்ன கேரண்டி? நீ யாருக்குமே துட்டு திருப்பி தர மாட்டே. உன்னை நம்பி எப்படி தர? திருப்பி தந்துருவேன்டி. தயவு செஞ்சு யாராவது 300 ரூபா தாங்க. 3 நாளைக்கு இந்த லட்சுமி வீட்டில் போய் பாத்திரத்தை கழுவ முடியாது. ஐயோ பாவம் ராதாக்கா, உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நெட்டச்சி, நீயாவது 300 ரூபா தாட்டி, நான் பிறகு திருப்பி தாரேன். உங்களுக்கு 300 ரூபா தரணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்கிட்ட 300 ரூபா இல்லையே. கனகாக்கா, நீங்களாவது 300 ரூபா தாங்களே. அன்னைக்கு உங்களுக்கு சூப்பெல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்தோம்ல, நல்லா குடிச்சிக்கல. ஒரு 300 ரூபா தாங்களே. ஆளையும் மண்டையும் பாரு. ஒரு சூப்பு கொண்டு வந்து கொடுத்துட்டு 300 ரூபா கேப்பியோ? வீட்டுக்குள்ள சண்டையில தூட்டுருக்க. அது தெரியாம நானும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இப்போ என் மருமகாரி என்னை பஞ்சாயத்துல இழுத்துருவா போல. நான் உங்க கூட இனிமே சேர மாட்டேம்மா. சைக்கோ செல்லத்தாயக்கா, நீங்களாவது தாங்களே. உங்களுக்கு நான் எவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன். நீ என்னட்டி உதவி செஞ்ச? என் குடும்பத்தை பிரிக்கத்தானே பார்த்த? என் மவனையும் இந்த சிம்ரன் பிள்ளையும் பிரிச்சு விடுறதுக்கு நீ என்னெல்லாம் திட்டம் போட்ட. இப்போ நான் 2 பேருக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன் தெரியுமா? அட கொடுமையே, எவ்வளவுமே துட்டு தர மாட்டேங்காலே. இப்போ என்ன செய்ய? சரி, நம்ம தலைவர்கிட்டயே கேட்போம். தலைவரே, நீங்களே ஒரு 300 ரூபா தாங்களே, நான் எப்படியாவது திருப்பி தந்துருதேன். ஏம்மா, இந்த கடன் வாங்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதம்மா. கடன் அன்பை முறிக்கும். நான் தான் உனக்கு தீர்ப்பு கொடுத்துருக்கேன். நீ என்கிட்டயே வந்து துட்டு கேட்க.
என்கிட்ட 300 ரூபாய் இல்ல, எவ்வளவுமே 300 ரூபாய் தர மாட்டேக்கா. இப்ப நான் என்னதான் செய்ய? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம். தலைவர் தீர்ப்பு கொடுத்த மாதிரி 3 நாளைக்கு என் வீட்டுல வந்து பாத்திரத்தை கழுவு. சரிம்மா, அவ வந்து பாத்திரத்தை கழுவுவா. அவ கழுவலைன்னா சொல்லுங்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். சரியா? நான் கிளம்புதேன், பஞ்சாயத்து முடிஞ்சிட்டு. தலைவரே ரொம்ப நன்றி தலைவரே. சரிம்மா, இது என் கடமை தானே. 4 துண்டு மீன் தின்னதுக்கு இப்படி 3 நாளைக்கு பாத்திரம் கழுவி விட்டுட்டாளுகளே. 4 துண்டு இல்லட்டி 6 துண்டு. எல்லாம் என் தலையெழுத்து. நாட்டாம சரத்குமார் மாதிரி ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்கின நம்ம தலைவர் வாழ்க வாழ்க. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே.